வணக்கம். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி கோயம்புத்தூர்ல ரொம்ப காலமா பயங்கரமா ஃபேமஸா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த சிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை வரப்போற 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ்ல வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில அங்க மாணவர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது காலேஜ் ரிவ்யூ எப்படி இருக்கு, இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த காலேஜ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப் இருந்தா சீட்டு கிடைக்கும், 2023ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்குக்கு எந்த ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் தெளிவா சொல்ல போறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க, ரொம்ப முக்கியமா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அப்படியே ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் எப்படியாவது இந்த கல்லூரிக்குள்ள போகணும்ட்டு ரொம்ப போட்டி போடுறாங்க. நீங்க கூட சில காமெடிகள், அதாவது பரிதாபங்கள் எல்லாம் பார்த்துருக்க, சிஐடி வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல இந்த வருஷம் நீங்க இந்த காலேஜுக்குள்ள போறதுன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான காலேஜுங்க. இதை வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது சொல்ல போனோம்னா 1956ல ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 68 வருஷம் ஆச்சு. ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி. இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது 2007. இது கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. கரெக்டா எக்ஸாக்டா அந்த பிளேஸை சொல்லணும்னா அந்த அவினாசி ரோட்ல, அதாவது நம்மளுடைய கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இந்த காலேஜ் வந்து இருக்கு. ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த காலேஜ் வந்து பி ரங்கசுவாமி நாயுடு அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமா ஆரம்பிக்கப்பட்டது. இந்த காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜா இருக்கு, அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரியா இந்த கல்லூரி இயங்கிட்டு இருக்கு. ஒரு அட்டானமஸ் கல்லூரியாவும் இருக்கு, அதாவது தன்னாட்சி கல்லூரியா இயங்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரியில மொத்தம் யூஜி கோர்ஸ் இப்ப 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பங்கேற்க போறாங்கல்ல, எத்தனை கோர்ஸ் மொத்தம் இங்க இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மொத்தமா 14 அண்டர் கிராஜுவேட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து இங்க இருக்கு. அதை இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், லைனா சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன். அதாவது அதனுடைய கட் ஆஃப் எல்லா டீடைலுமே சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இந்த காலேஜ்ல ஏஐடிஎஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டர் இருக்கு. அதுல ஓசியில 195.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிலையும் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்குக்கும் போட்டிருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல வந்து ஓசியில 180.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஜென்ரல் ரேங்க்குக்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 185ல ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்குக்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டர் கோர்ஸ் இருக்கு. அதுல ஓசியில 184க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்குக்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டர், அதுல வந்து பாத்தீங்கன்னா 196.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன். ஜென்ரல் ரேங்க் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டர் கோர்ஸ் இருக்கு. அதுல ஓசியில 171.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதுல வந்து 197க்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல வந்து ஓசியில 196.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் போட்டிருக்கேன். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜ்ல இருக்கு. அதுல 193.5க்கு ஓசியில க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் போட்டிருக்கேன், ஜென்ரல் ரேங்க்குக்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டர் கோர்ஸ் இருக்கு. அதுல ஓசியில 195க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு கட் ஆஃப்க்கும் அந்த ரேங்க் வைஸ் நான் போட்டிருக்கேன், இதையும் நீங்க பாத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இல எஸ்எஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. அதுல ஓசியில 190.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு அந்த ரேங்கையும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கு. அதுல ஓசியில 196.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், அதே போல ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல 186.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓசியில ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஓசியில 178.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்கும் அப்படியே போட்டிருக்கேன், நோட் பண்ணிங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னதுல அந்த ஜென்ரல் ரேங்கை நல்லா பார்த்து வச்சுங்க. நீங்க நான் போட்டிருந்த ஜென்ரல் ரேங்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதி. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு?
பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கா அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள்ட்ட நம்ம பேசணும். மாணவர்கள்ட்ட பேசும்போது நிறைய மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிளேஸ்மெண்ட் வந்து இங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே அதுல இருந்தே உங்களை வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடியா, அதாவது அந்த ஆப்டிடியூட் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு கல்லூரியில. அதாவது இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடக்குது. அதாவது ஆஃப்லைன்ல நம்ம டைரக்டாலாம் போக தேவையில்ல, ஆன்லைன்லேயே நடக்குது. அதுக்கு வந்து அவங்க தயார்படுத்துறாங்க ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் அதுல டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வாரத்துல ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பரா வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்களாம். ரொம்ப முக்கியமா இந்த காலேஜ்ல நமக்கு வரப்பட்ட அந்த அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தேன், எனக்கு அவங்களுக்கு டேட்டா கிடைக்கல. ஸோ அவங்களுடைய ஒரு மாணவர் நம்ம கிட்ட சொன்னது 2023 40 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜா கொடுத்துருக்காங்க 2023. 2024 52 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் வந்து 2024 கொடுத்துருக்காங்களாம். நீங்க இப்ப நான் சொல்றது வந்து மாணவர்கள் சொன்னது. நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் போடுறேன் பாத்தீங்களா, இதுல ஒருத்தவங்களுடைய நம்பர் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒருத்தவங்க ஒரு கோஆர்டினேட்டர் போட்டிருப்பாங்க, பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்னு. அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இருக்கு, அதுல நீங்க ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கூட கேட்டுக்கலாம். சரியா? இப்ப பிளேஸ்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, அதுல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இந்த காலேஜோடைய ரிவ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஹாஸ்டல் மட்டும் கொஞ்சம் அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கான். ஏன்னா பழைய பில்டிங்ல இருக்கிறனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. மற்றபடி காலேஜை பத்தி குறைய சொல்ல முடியாது. ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த காலேஜை மிஸ்ஸே பண்ணாதீங்க அப்படின்னு தான் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ரொம்பவே அருமையா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கவர்மெண்ட் எய்டடு. நாளைக்கு இதோடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் சொன்னோம்னா, நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனோம்னா இந்த சிஐடின்னு சொல்லும் போதே அதுக்கான ஒரு பெயருக்கு இருக்குல்ல, அதுக்குன்னு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் நமக்கு. விட்டுறாதீங்க கவுன்சிலிங்ல. அதே டைம் இந்த காலேஜ்ல வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஃபீஸ் சார் வாங்குறாங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு. இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எடுக்க போனோம்னு வச்சுங்களேன், இதை வந்து அன்எய்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எய்டட் அல்லாதது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. அது இல்லாம நார்மலா நீங்க எய்டட் கோர்ஸா, நார்மலா செல்ஃப் சப்போர்ட்டட் இல்லாத கோர்ஸ் எய்டட் கோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த செல்ஃப் சப்போர்ட்டட் இல்லாத கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எய்டட், வெறும் எய்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸுக்கு 27,900 ரூபாய் வந்து வாங்குறாங்க. நீங்க என்ன கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம், பட் ஆனா அது செல்ஃப் சப்போர்ட்டடா இருக்கக்கூடாது. இல்லாம இருந்துச்சுன்னா 27,900 ரூபாய் வாங்குறாங்க. நீங்க முதல் பட்டதாரி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து கண்டிப்பா வந்து 20,000 கம்மி ஆகுது. அதாவது ஒரு 15,000 ரூபாய்க்கு குறைவா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ இல்ல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தீங்கன்னா வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்ல போனோம்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்ல 83,100 ரூபாய் வந்து வாங்குறாங்க. இதே நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தீங்கன்னா 58,100 ரூபாய் வாங்குறாங்க. உங்களுக்கு கம்மியாகுது ஃபீஸ். அதே போல ஏஐடிஎஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டட் எடுத்தீங்கன்னா அதுல வந்து 78,100 ரூபாய் வாங்குறாங்க. எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா 53,100 ரூபாய் வாங்குறாங்க. இதுதான் இந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ வேற எந்த தகவலா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்காக நான் தயாரா இருக்கேன். கல்லூரியை மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ். தேங்க்யூ.